100க்கு மேல பிஞ்சுகள் வந்தது இல்ல. இன்னும் கூட நிறைய பிஞ்சு இருக்கு பாருங்க. பிஞ்சு இருக்கு. ஆமா இருக்குல்ல. ஆமா 100க்கு மேல பிஞ்சு இருக்கு. ஓகே. இந்த இடத்துல இந்த சைடுலயும் இருக்கு. இந்த எல்லாமே பிஞ்சு நிறைய இருக்கு. நான் நேற்றைக்கு தான் ஒரு 60-70 பிஞ்சை கட் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய பிஞ்சுகள் இருந்ததுன்னா உங்களுக்கு காய் வந்து பெருசாகாது. அதாவது இதனுடைய சக்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த மரத்தினுடைய சக்திங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுக்காக நிறைய காய் எடுத்துட்டேன். இப்ப இந்த இதுல நிறைய பிஞ்சு இருந்தது. இப்ப ரிமூவ் பண்ண காய் ஒரு நல்ல தெளிவா இருக்கு. ஓகே சார், நம்ம வீட்டுல கூட நம்ம வாங்கி வச்சிருக்கோம். ஒரு சில பிஞ்சு அது தானாவே விழுந்துருது. ஆமா, அது ஒரு லிமிட் தான். அதாவது மாமரத்தை பொறுத்த வரைக்கும் பூக்குறது எல்லாமே காய்ச்சா உங்களுக்கு மரம் தாங்காது, உலகம் தாங்காது. அது வந்து பல காரணங்களால, ஆமா பல காரணங்களால கொஞ்சம் நிறைய பிஞ்சுகள் டிராப் ஆயிடும். ஆனா நமக்கு ஒரு அது என்ன தகுதிக்கு காய்க்க முடியுமோ அதை காய்க்கும். எனக்கு என்ன ஆச்சரியம்னாக்க, இந்த ஜப்பான்ல வளரக்கூடிய மியாசாக்கி நம்ம தரையில எந்த பராமரிப்பு இல்லாம வச்சிருக்கிறோம். அதாவது ஒரு நம்ம நாட்டு மாமரம் எப்படி பராமரிப்போமோ அதே தான் பராமரிக்கிறோம். அப்ப கூட இவ்வளவு பிஞ்சுகள் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு 15 செடி வச்சிருக்கிறேன் இதுல, அந்த மியாசாக்கில தரையில. அதுல வந்து ஒரு 5 செடியில பூ வந்திருக்கு. இதே மாதிரி பூக்கள் வந்திருக்கு, பிஞ்சுகளும் வந்திருக்கு. நம்ம நர்சரியில கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த செடிகளை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த எப்போ அறிமுகமாச்சோ அப்பவே பண்றோம். எங்க மாடி தோட்டத்திலயும் எங்களுக்கு இந்த மியாசாக்கி காய்ச்சுது. சாரோட கவனத்துக்கு நான் ஒண்ணு கொண்டு வரேன். உங்கள்ட்ட இருந்து நான் வாங்கிட்டு போனதுல நம்ம இதுலயும் பிஞ்சு வந்திருக்கு. அந்த வீடியோ நான் போட்டுருக்கேன். ஓகே, அப்படியா? சரி, மியாசாக்கியா வாங்கி. மியாசாக்கி, ஆமா நிறைய செடி நீங்களும் வாங்கிருக்கீங்க இல்லையா? அவருதான் எடுத்துட்டு வந்து வச்சாரு. அது வந்து வச்சாரு. அவருக்கு ஞாபகம் இருக்கா தெரியல. பிஞ்சு வந்திருக்கு. பிஞ்சு வந்திருக்கு. அது கண்டிப்பா அது நம்ம தொடர நல்லா பராமரிச்சோம்னா வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி. இப்போ ஆக்சுவலா உங்களுக்கு இந்த செடி, அதாவது இந்த கட்நட்டு செடி கூட உங்களுக்கு காமிச்சேன்.